ஹை கைஸ், இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் 11ஆம் தேதி T20 மேட்ச் நடக்க போகுது. 3 மேட்ச் கொண்ட இந்த T20ல எல்லாருமே இப்போது வெறித்தனமாக காத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த வருடம் T20 வேர்ல்டு கப் மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இவங்களாம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க பொறுத்து தான் கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. அந்த வகையில் சவுத் ஆஃப்ரிக்காவை இந்தியா போயிட்டு டெஸ்ட் மேட்ச்சில் முதல் முறையாக ஒரு மேட்ச் ஜெயிச்சு அந்த தொடர் சமம் பண்ணியிருக்கோம். அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இப்போது ரோஹித் சர்மா கேப்டன் அவரை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இனிமேல் T20 மேட்ச்சில் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த நிலைமையை மாற்றி இப்போது ஐசிசி மீண்டும் ஒரு வாய்ப்பை ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2 பேருமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே மைதானத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். அப்படி அந்த 2 பேருமே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது நார்மல் மேட்சுக்கும் இவங்க இருக்கிற மேட்சுக்கும் நிறைய த்ரில்லராக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். எப்படியும் அந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி 2 பேருமே சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. 2 பேரோட கேப்டன்ஷிப் ஓவராலாக அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பாங்க ரசிகர்கள். அந்த வகையில் தான் இந்த மேட்சை பார்க்க இப்போது எல்லாருமே வெறித்தனமாக காத்திருக்கும். அந்த வகையில் ஒரு பக்கம் கடுமையாக வலைப்பயிற்சி பாடம் கூட, ஒரு பக்கம் இப்போது பயிற்சி ஆட்டங்கள் போயிட்டுருக்கு. அதில் 2வது பயிற்சி ஆட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த பயிற்சி ஆட்டத்தில் எல்லாரையுமே கதிகலங்க வச்சிருக்காரு நம்முடைய ஹர்ஷிப் சிங். ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானுமே கதிகலங்கி போயிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்தளவுக்கு ஒரு அற்புதமான பவுலர் எப்படி இந்தியாவில் இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வியந்து போய் பார்த்துருக்காங்க. தொடர்ந்து இந்த வருடம் ஹர்ஷிப் சிங் கிடைத்த வாய்ப்பு எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவருடைய அற்புதமான பவுலிங் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஹர்ஷிப் சிங் வரப்போகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் மிக முக்கியமான நபராக இருக்க போகிறாரு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லையும் ஹர்ஷிப் சிங் ஒரு மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்தார். சேம் அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் ரஷித் கானியை மிஞ்ச அளவுக்கு ஹர்ஷிப் சிங் இன்னைக்கு செம்மையான ஓவர் போட்டிருக்காரு. குறிப்பாக இந்த மேட்ச்சில் முதல்ல விளையாண்டது நம்ம இந்திய அணி தான். இந்திய அணி விளையாண்டு 176 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஒரு டீசெண்டான ஸ்கோரை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு கிளம்பாங்கன்னா ஆப்கானிஸ்தான் அதே ஸ்கோரை சேஸ் பண்ணி போனாங்க. கடைசி ஒரு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் அணி வெறும் 10 ரன்கள் அடிக்க வேண்டியது. அப்போதைக்கு 5 விக்கெட் இருந்தது. ஏற்கனவே நம்ம ஹர்ஷிப் சிங் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த நிலைமையில் அந்த ஒரே ஓவரில் 10 ரன் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஹர்ஷிப் சிங் அவருடைய அற்புதமான பவுலிங்கை போட்டு 5 விக்கெட் எடுத்து கரெக்டாக ஆப்கானிஸ்தானை வெறும் 5 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஆனால் அந்த மேட்ச்சில் மட்டுமே அவர் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பாக கடைசி ஓவர் வீசக்கூடிய நம்முடைய ஹர்ஷிப் சிங் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், ப்ரெஷரும் இல்லாமல் அழகா மிக முக்கியமான 5 விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பாக ரஷித் கான் விக்கெட்டையும் அவர் கடைசி ஓவரில் எடுத்திருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரஷித் கான்லாம் T20 மேட்ச்சில் கடைசி ஓவரில் நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ எளிதாலாம் அவுட் ஆக மாட்டார். அவரையே போல்ட் எடுத்து இன்னைக்கு தெறிக்க விட்டுருக்காரு. ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான் வீரர்கள் எல்லாருமே மைதானத்தில் கண் கலங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹர்ஷிப் சிங் இன்னைக்கு ஒரு அற்புதமான பவுலிங்கை போட்டிருக்காரு. ஓவராலாக ஹர்ஷிப் சிங் இன்னைய தினம் 4 ஓவர் வீசி வெறும் 17 ரன்கள் விட்டு கொடுத்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இது T20 வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ஹர்ஷிப் சிங் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஹர்ஷிப் சிங் வரக்கூடிய T20 மேட்ச்லாம் அற்புதமான பவுலிங் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக வரப்போகிற T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் இவர் மிக முக்கியமான ஒரு ஸ்டார் வீரராக இருப்பார். அப்படிங்கிறதுல இந்திய அணிக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அணிகள் எல்லாமே இவரை பார்த்து கதி கலங்கிடுவாங்க. இதனால் இந்தியாவுக்கு அடுத்தடுத்த சூப்பரான வெற்றிகள் அதிகமாக வந்து குமியும். ஸோ ஹர்ஷிப் சிங்கோடைய இந்த ஓவர் குறித்தும் இந்த மேட்ச்சில் அவர் எடுத்த 7 விக்கெட் குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.